இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் த ரேஷியோ ஆஃப் ரேடி ஆஃப் டூ ஸ்பியர்ஸ் இஸ் 4:7 ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம். ஓகேங்களா? ஸோ ரேஷியோ அப்படின்னு கேட்டிருக்கான். 4:7 அப்படின்றத நம்ம 4/7 கூட எழுதலாம். ஓகேங்களா? ஸோ 4/7 கூட எழுதணுன்னாலே நமக்கு ரேஷியோ தான் கிடைக்கும். ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரிதான், தயவுசெய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோடு இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கான அனைத்து நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th சம்மு. ரேஷியோ ஆஃப் ரேடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ R1:R2 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 4:7. இதை நான் எப்படி எழுதலாம்? R1/R2 ஈக்குவல் டு 4:7 எழுதலாமா? அடுத்தது அவன் கேட்டிருக்கிறது என்னது? ஃபைண்ட் தேயர் ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ். ஓகேங்களா? ரேஷியோ ஆஃப் வால்யூம் அப்படின்றது வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பியர் தான். ஸோ அப்போ 4/3/R³ அப்படின்றது தான். ஓகேங்களா? வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் பார்த்தீங்க அப்படின்னா 4/3/R³. இதுதான் நமக்கு வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது ரேஷியோ. ஸோ அப்போ நான் எப்படி எழுதலாம்? ரெண்டுமே கொடுத்துருக்கான். R1 R2ன்றதுனால நான் வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு, R1 தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதனால் வால்யூம் 1 அதை பேஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இப்போ வால்யூம்க்கான ஃபார்முலா போடுங்க. 4/3/R1³ டிவைடட் பை இது R1 இது R2. ஸோ அப்போ R1க்கு நான் R1, அதே மாதிரி 4/3/R2³ எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான டேட்டாவெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாமா? ஸோ 4/3/R1³ அப்படின்றது 4³ ஓகேங்களா? அதே இது 4/3/R2³ அப்படின்றது 7³ ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று கவனிக்கணும், அவன் கொடுத்துருக்கிறது ரேஷியோ, கேட்டிருக்கிறதும் ரேஷியோ அப்படின்றதுனால நான் டைரெக்டாக R1 4 R2 7 நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதே இது அவன் ரேஷியோவை கொடுத்துட்டு வேறு ஏதாவது கேட்டிருந்தான் அப்படின்னா இதை 4H இல்லை 4K இல்லை 4X அப்படி தான் எடுக்கணும், ஏன்னா ரேஷியோவில் இருக்கிறதுனால. இது ரேஷியோ டு ரேஷியோன்றதுனால டேரெக்டாகவே எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 4/3 கேன்சல், பையும் கேன்சல், மீதி இருக்கக்கூடியது என்ன இருக்குது? 4³/7³ 4³ அப்படின்றது என்ன வரும்? 4 4s are 16, 16 4s are 64. 7³ பார்த்தீங்க அப்படின்னா 7 7s are 49, 49 × 7 343. ஓகேங்களா? ஸோ அப்போ வால்யூமோட ரேஷியோ அப்படின்றது இதுதான். ஸோ அப்போ நம்ம இதை இப்படியே சொன்னாலும் சரி தான், இல்லை V1:V2 = 44:343. ஓகேங்களா? ஸோ வால்யூம்க்கான ரேஷியோ அப்படின்றது இதுதான். இதுக்கு நம்ம யூனிட்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுமே ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் க்யூப் யூனிட் அப்படின்றத பக்கத்தில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? கியூபிக் யூனிட் அப்படின்ட்டு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பயனடைவேன், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சம் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க.